அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு சுக்கிரமங்கள யோகத்தால் 8/3/2024 முடிவதற்குள் பணமழையில் நனையக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. இந்த காலகட்டங்களில் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், மகரத்தில் செவ்வாயும் சுக்கிரனும், கும்பத்தில் சனி, சூரியன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாரு. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இந்த இணைவால் ஏற்பட போகும் சுக்கிர மங்கள யோகம் என்றால் என்ன என்பதையும் சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம். செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால் சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியாகிறார். பூமிக்காரகன் என்பதால் மண்ணில் செய்யக்கூடிய விஷயங்கள், மண்ணால் செய்யக்கூடிய மண்பாண்டங்கள், நெருப்பு சம்பந்தமான வேலைகள், ரத்தம் சம்பந்தப்பட்ட மருத்துவ விஷயங்கள், ஆயுதம் சம்பந்தப்பட்டவை, இராணுவம், பவளம், துவரம் பருப்பு, வீரியம், இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதியாகிறாரு செவ்வாய். நவகிரகங்கள்ல மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய். ஆரோக்கியமான முருகேறிய உடல் செவ்வாயை குறிக்கும். மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களை, போர் வீரர்களை உருவாக்குவதும் செவ்வாய்தான். குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் 35 வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் தான் யோசனை இல்லாமல் திடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்கள்ல இறங்க வைப்பாரு. செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாக்கும் ஆர்வம் அதிகம் இருக்கும். உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சியை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு, நிலம், மாட்டுப்பண்ணை, பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பார்கள். கூடவே மற்ற சுபகிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும். தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு, உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட துறைகளில் பொருளீட்ட வைப்பாரு. பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஜாதகர் கொடிக்கட்டி பரப்பார்கள். அபாரமான லாபம் தரும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இந்த செவ்வாய்தான். செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விருச்சகம் காலபுருஷ தத்துவத்தில் 8ஆம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ், மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்டச் செய்வார். ஒருவர் செய்யும் வேலை, தொழில் போன்றவற்றை குறிக்கும் 10ஆம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விருச்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெறும் தொழிலாக அமையும். செவ்வாய் ஒருவருடைய ஜாதகத்தில் வலுப்பெற்று இருக்கும் பட்சத்தில் பணவரவை அள்ளி கொடுக்கக்கூடியவர். அதுவும் சுக்கிரனோடு இணையும் பட்சத்தில் எண்ணற்ற பல நன்மைகளை வாரி வழங்கக்கூடியவர். இதேபோல் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நல்ல மனைவி, வீடு, வாகனம், மகிழ்ச்சியான வாழ்க்கை உள்ளிட்ட அனைத்து நற்பலன்களையும் தருபவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான். அதனாலதான் லௌகீக வாழ்க்கைக்கு சுகங்களையும் சுக்கிரனே அதிபதியாக திகழ்கிறாரு. ஒருவருடைய ஜாதகத்தில் சுபராக வலுப்பெற்ற சுக்கிரன் எப்படி அமர்ந்திருந்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது 9 கிரகங்களிலும் மிக மிக தனித்தன்மை வாய்ந்தவர் சுக்கிரன். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு சுக்கிரனுக்கு உண்டு என்ன சொன்னால் அது சுக்கிரன் ஒருவர் மட்டுமே அனைத்து லக்னங்களுக்கும் கேந்திரங்களில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றவர். மற்ற கிரகங்களுக்கு இந்த சிறப்பு கிடையாது. இயற்கை சுப கிரகங்களில் முதலிடம் வகிக்கும் குருவுக்கு கூட இல்லாத இந்த அமைப்பு சுக்கிரனுக்கு மட்டுமே இருக்கிறது. ஒரு மனிதனுக்கு பணம், பொருள், பதவி, உணவு, உறைவிடம் உள்ளிட்ட எவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வம்ச விருத்திக்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அதனால்தான் இவரை கலத்திரக்காரகன் என்று அழைக்கிறாங்க. கலைகளின் அதிபதி சுக்கிரன் தான்.
இசை, நடனம், பாட்டு, நடிப்பு போன்ற அனைத்துக்கும் அடிப்படை இவர்தான் என்பதால ஜாதகத்தில் இவர் எந்த பாவத்தோடு தொடர்பு கொள்கிறாரோ அந்த பாவத்துக்கு சம்பந்தப்பட்ட கலைத்துறையில் ஜாதகரை ஈடுபடுத்துவாரு. உதாரணமா சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்டால் இசையிலும், லக்னம் மற்றும் 5, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டால் கலைத்துறையில் ஒருவருக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துவாரு. ஒருவருக்கு சுக்கிர திசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெற ஆரம்பித்து விட்டாலே அவருக்கு சினிமா மற்றும் மீடியா துறைகளில் ஆர்வம் ஏற்படும், வெற்றி பெறுவார்கள். ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவை பெற்று இயக்குனர், தயாரிப்பாளர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள், லைட் பாய், டிராலி தள்ளுபவர், ஸ்டூடியோ வாட்ச்மேன் என அவரவருடைய ஜாதக வலிமைக்கேற்ப ஜாதகர் கலைத்துறையில் இருப்பார்கள் என்றவர். தொடர்ந்து தனித்தனியாக சுக்கிரன் ஒவ்வொரு லக்னத்திற்கும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியவர். இந்த 2 வெவ்வேறு நன்மைகளை கொண்ட 2 கிரகங்கள், அதாவது சுக்கிரன் மற்றும் செவ்வாயினுடைய இணைவால் சுக்கிர மங்கள யோகம் ஏற்படுது. கிரகங்களுடைய சேர்க்கை ஒரு சில ராசிகளில் ஏற்படும் பொழுது அது மிக பெரிய ராஜ யோகத்தை உருவாக்குகிறது. அந்த வகையில் மகர ராசியில் ஏற்கனவே உச்சம் பெற்று அமர்ந்துள்ளது செவ்வாய். இப்படிப்பட்ட செவ்வாயுடன் இணையும் நட்பு கிரகமான சுக்கிரன் சுக்கிர மங்கள யோகத்தை ஏற்படுத்துகிறார். சாதாரணமாக ஒரு சில ராசிகளில் செவ்வாய் சுக்கிரன் இணையும் பொழுது அது மிதமான பலன்களையே கொடுக்கும், யோகமான இணைப்பாக செயல்படாது. ஆனால் சுக்கிரன் வலுவாக இருக்கும் பொழுது அல்லது செவ்வாய் வலுவாக இருக்கும்போது இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கை மிக பெரிய ராஜ யோகத்தை ஏற்படுத்துது. அவைதான் சுக்கிர மங்கள யோகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுது. மகர ராசியில் உச்சமடைந்திருக்கும் செவ்வாயுடன் இணையும் சுக்கிரன் சுக்கிர மங்கள ராஜ யோகத்தை தருகிறாரு. அது மட்டுமில்லாமல் மகரம் என்பது சனியினுடைய ஆட்சி வீடுகளில் ஒன்றாகும். ஜோதிட ரீதியாக சனியும் சுக்கிரனும் நட்பு கிரகங்கள் தான். எனவே செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இந்த இணைவு மட்டுமல்லாமல் இந்த 2 கிரகங்களும் சஞ்சரிக்கும் ராசியில் அற்புதமான அமைப்பு ஏற்படுவதால அடுத்த 4-5 வாரங்களுக்கு சுக்கிரமங்கல ராஜ யோகத்தின் பலன்களை பெற்று எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களையும் ஏற்றங்களையும் இந்த காலகட்டங்கள்ல நீங்க காண இருக்கீங்க. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இணைவால் சுக்கிரமங்கல யோகம் ஏற்படுதுங்க. இந்த சுக்கிரமங்கல யோகத்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது 5-10க்குரிய செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருந்து 7ஆம் இடத்தில் சென்று ராசியை பார்ப்பது நல்ல ஒரு அமைப்பா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம குரு சுகஸ்தானத்தை பார்ப்பதாலும் கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பலமாக இருப்பதாலும் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே பூர்த்தியாக இருக்குது. இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த காரியங்கள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், காரிய தடைகள் நீங்கி சிறு முயற்சியிலேயே முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்காங்க செவ்வாயும் சுக்கிரனும். இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சியை பெருமளவு தடுக்கக்கூடிய வன்மை சனி பகவானுக்கு உண்டு என்பதால் கவனமாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். சற்று புத்திசாலித்தனத்தோடு அணுகினால் எளிதில் வெளிவந்து விடலாங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல ஆன்மீக பயணம், தெய்வ தரிசனம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கு என்பதால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைக்க இருக்குது. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் உங்களுக்கு ஒரு சில தடங்களை, தாமதங்களையும் ஏற்படுத்தினாலும் கூட செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய இணைவால் ஏற்பட்டுள்ள இந்த சுக்கிர மங்கள யோகத்தால் எதிர்பாராத வெற்றிகளும் பணவரவும் காத்திருக்குது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. குடும்ப பிரச்சனைகள் நீங்கி மனதில் நிம்மதி பெற இருக்கீங்க. உடல் நலன்ல ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியம் அபிவிருத்தி அடைய இருக்குதுங்க. எல்லோர் மீதும் தேவையில்லாமல் எரிந்து விழுந்து தேவையில்லாமல் மற்றவர்களிடம் அவப்பெயர் எடுத்த உங்களுக்கு அந்த பெயர் நீங்கி நல்ல ஒரு நட்பு ஏற்பட இருக்குதுங்க. கவன சிதறல்கள், ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. தேவையற்ற வாதங்களை இந்த காலகட்டங்கள்ல தடுப்பது மட்டும் நல்லது. ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த தெய்வ கோவிலில் நெய் தீபம் ஏற்றுங்க. இணையற்ற நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது.